எல்லாம் முடிஞ்சது, வெற்றிகரமாக வந்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, வாக்கெடும் நிலையத்திலிருந்து எல்லா அலுவலும் முடிச்சுட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இது என்ன நானும் நல்ல நியூஸ் என்னென்றால் எந்த 20,000 விருப்பு வாக்கு வந்திருக்கு. அதில் மற்றதில் சைக்கிளில் வின் பண்ண விட இந்த விருப்பு வாக்கு கூட. என்ன ரெண்டாவது விஷயம் என்றால் கௌசல்யாவுக்கு 15,000 ஏதோ சொச்சம் வந்திருக்கு, அதையும் சைக்கிளை விட கூட. ஒரு சீட்டா போகுது. பட் இன்னொரு முக்கியமான விஷயம், அதை விட வடிவான கிளியரான விஷயம், 5 வருஷம் பார்லிமெண்ட் இருக்கு, 2.5 வருஷம் பார்லிமெண்ட்ல நிற்பேன். நான் அதுக்கப்புறம் மாநசபைக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் கௌசல்யா மிச்சம் 2.5 வருஷம் செய்யும். அப்படி செய்யலாமா? ஓ எஸ், விஷயம் பண்ண செய்யும். எல்லாம் ஓகே. நீங்க அதுக்குரிய அத்திவர்த்தம் முதல் நீங்க போட்டு நல்ல திட்டங்களை வகுத்து எல்லா ப்ராஜெக்ட் எல்லாம் அடிய கொடுத்து எல்லாம் செய்யப்பட்டு அவள் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் நீங்க வந்துட்டீங்க. அடுத்தடுத்த கட்டம் உங்களுடைய சாவச்சேரி, கொடிகாமம், குறிப்பாக நிறைய இடங்களுக்கு வந்து நீங்கள் பல பல திட்டங்களை வகுத்து வடிவாக செயற்படுத்தணும். மக்கள் அதைத்தான் விரும்புகிறாங்க. முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய தமிழ் மக்கள், முக்கியமாக ஏழைகள் வந்து எந்த வாக்கு பெரும்பாலும் ஏழைகள்டேருந்து தான் வந்திருக்கும். கண்டிப்பாக பெரிய மேல்மட்ட ஆக்கள்டேருந்து வந்திருக்கு. அதப்போ எல்லாமே கஷ்டப்பட்ட ஆக்கள் தான் வந்திருக்கும். ஸோ இது முடிய நினைக்கிறேன் ஒரு 1 வீக்கில் இந்த நான் சொன்ன எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். முக்கியமாக வட்டக்கட்சியில் சொன்னால் அந்த ஃபுட் ப்ரோக்ராம் செய்யணும். 2வது ஒவ்வொரு திட்டங்களும் அது எல்லாமே சின்ன விஷயம் எல்லாமே பிளான் பண்ணி சாவச்சேரி மக்கள் கடைசி மட்டும் கைவிடையில இல்லை. அதுதான் சாவச்சேரியில் எனக்கு கூட வந்து சாவச்சேரின்ற கோட்டை வாக்க குழப்பறதுக்குன்னு நிறைய பேர் வந்து அதுக்கு பூந்திருக்கணும். ஆனால் கடைசி நேரத்தில் மக்கள் எல்லாமே உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி அச்சுனாக போகணும்னு சொல்லி போட்டுருக்காரு. இல்லை, அது சாவச்சேரி மக்களோட அன்பு வந்து வாழ்க்கையில் மறக்கலாம். நான் பிறந்த இடம் இல்லை சாவச்சேரி, நான் பிறந்த வெளியாமம், அங்கே கூட எனக்கு விளையல. ஆனால் எனக்கு விழுந்த சாவச்சேரியில். அப்போ நான் முதலே சொல்லிட்டேன், சாவச்சேரி ஒரு மாதிரி கிராமமாக இருக்குமென்னு சொல்லி. சாவச்சேரி, வட்டக்கட்சி, அதுக்கு பிறகு கார்னர், இந்த மூன்றும் அந்த ஓடலில் எடுப்போம். இந்த பன்மப்படுத்த நிதியெல்லாம் பெறும். ஒரு காசு ஒருத்தர் மடிக்காமல் முழுக்க நடக்கும். நான் சொன்ன அவ்வளோதான் செய்வேன் சார். ஒன்றை கவலை இருந்த ஒரு 2 சீட் போயிருக்கலாம்னு கவலைப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு சந்தோஷம் இருக்குது. 2.5 வருஷம் தான் இப்போ பார்லிமெண்ட்டில். 2.5 வருஷம் எக்ஸாக்டாக முடிய ரிசைன் பண்ணிவிட்டு கௌசல்யா அடுத்த லிஸ்ட்டில் இருக்கபடியாக ஆட்டோமேட்டிக்காக கௌசல்யா போகும். அதுக்கெல்லாம் மாநசபை தொடங்கினோடனே நான் மாநசபைக்கு வருவேன். தேங்க்யூ. மாநசபைக்கு நான் வருவேன். அது நான் கட்டாயம் இது அடித்த மாதிரி அடிப்பேன். அதில் ஒரு டவுட்டும் இல்லை. அந்த 2.5 வருஷத்தில் நான் செய்கிறதுக்கு பிரதிபலன் அந்த மாநசபை தேர்தலில் தெரியும். பெரும்பாலும் வெப்பினம் நினைக்கிறேன், வைக்கிற நேரம் தெரியும். கண்டிப்பாக. மற்றது இனி என் அரசியல் பயணத்தில் முழுக்க கௌசல்யா லோயர் தானே ஆல்ரெடி. ஸோ அவள் தான் செக்ரட்டரியாக இருப்பாள், என் பிஏ இருப்பாள், சகல நான் மினிஸ்ட்ரி ஒன்று எடுத்தால் கூட அதிൻ്റെ செக்ரட்டரியாக இருக்கிறதும் அவ்வளோ தான் இருப்பாள். டாக்டர், உங்களுக்கு அமைச்சரவை எப்படி தான் தந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள அதை பார்க்கணும். முதலாவது என்பிபி இப்போ 90% வின் பண்ணிட்டு, இப்போ எல்லா இடமே என்பி தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ அவருடைய ஸ்டாண்ட் எப்படின்னு பார்க்கணும். சர்வாதிகாரமாக இருந்தால் போக மாட்டோம். பட் அதை இந்த சான்ஸை பயன்படுத்தி தமிழட்ட பிரச்சனை இல்லாமல் இல்லை, இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை இல்லாமல் பண்ணி இந்த போராளிகள் இந்த அரசியல் நாங்கள் முதலே சொன்னாங்க தானே, எல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணிடலாம். அவ்வளவும் ஒரு 2 மாதத்தில் செய்வினமெண்டா ஃபுல் சப்போர்ட் இருக்கணும். அவன் மனச்சித்தியோடு இருப்பேன்டா நான் அப்படியே இருப்பேன். இல்லையென்றா நான் நடுநிலையாக இருக்கிறது தான் யோசிக்கிறேன். எதிர்கட்சியில் போய் இருக்கிறதா இல்லை டின்னு நான் யோசிக்க மாட்டேன். பட் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து செய்கிறதுலே பிரயோசனம் இல்லை. ஏன்னா மெஜாரிட்டி எடுத்து வச்சிருக்கணும். அவை இந்த நுழைச்சி ஏதாவது யூஸ் பண்ணலாமெண்டா அவள் ஆசைப்பட்டு கேட்டுச்சினமெண்டா உங்களால் இதேலும் நீங்கள் செய்யுங்கன்னா செய்வேன். ஆனால் நான் போய் கெஞ்சி செய்கிற அளவுக்கு இல்லை. நான் போய் கெஞ்சி இப்போ பவனந்தராஜ் சார் தான் நாங்கள் அதை வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும். இதில் பவனந்தராஜ் சாருக்கு விடிஞ்சிருக்கான்னு சொல்லி கோல் பண்ணி தான் சொல்லுவாங்க. சார் விடிஞ்சிட்டேன், வெட்டி பார்த்துட்டு தான் சொல்லுவேன் விடிஞ்சிட்டேன். ஸோ அப்படியானாக்கள் மினிஸ்ட்ரி எடுக்கிறத நான் விரும்ப மாட்டேன். அப்படியான மினிஸ்ட்ரி எடுத்தால் நான் இங்கே வந்துடுவேன், என் வர வந்துடுவேன். ஆனால் சரி நல்ல மெனசன். பட் அது விஷயத்தை சொல்லணும். ஒரு ஆளுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். என்பிபி தங்கொண்ட ஆக்களுக்கு தான் அமைச்சு பதவிகளை கொடுத்து எல்லாம் செய்யப்பட்டோம். நாங்கள் எங்கள்ட பாட்டை செய்வோம். ஒரு கொஞ்சம் காசு ஒதுக்கி தானே பெருமைப்பட்ட நிதியாண்டு, அதை விட புலம்பெயர் தமிழர் இருக்கணும். என்பிபியோட ஒரு டீசெண்டான ஒரு நெகோஷியேட் பண்ணோம். முக்கியமான விஷயம் இப்போ தமிழர் ரெண்டு நிற்கிறது. நான் மற்றது ஸ்ரீதரன், மிஸ்டர் ஸ்ரீதரன், அது பிறகு மிஸ்டர் கஜேந்திரகுமார் கோணம்பலம், இந்த 3 பேரும் தான் தமிழர் ரெண்டு நிற்கிறோம். வெட்டிகளோடு நிற்கிறோம் 4 பேர். அவரோட வெண்ணிலையும் நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் தமிழாண்டு நிற்கிறது நாங்கள் 3 பேரும் தான். ஒரு பப்ளிக் ரிக்வெஸ்ட், நான் ரெடி. அவை எல்லாருமா சேர்ந்து எங்கே போயிடமாண்டா எனக்கு அந்த கட்சி அந்த பேதம் ஒன்றுமே இல்லாமல் ஒற்றுமையாக நிற்கிறதுக்கு நான் ரெடி. ஆனால் அதுக்காண்டி நான் தான் தலைவன் அதெல்லாம் சரி வராது. பட் ஒற்றுமையாக நிற்கிறது ஒரு ப்ரொஜெக்டை வடிவாக எழுதி செய்கிறேன்டா அவை செய்யவே தேவை. இவ்வளோ செய்யவும் இல்லை தானே. இப்போ
செய்யவே தேவையில்லை, பேசாமல் இருக்க சொல்லுங்க, நான் அதை வடிவாக செய்கிறேன். அவை தங்கண்ட பேர் எடுத்துன்னு போட்டும், கோல்டு மெடலில் பண்ணி கைதட்டில் பண்ணி போட்டும். பட் அதை நம்ம செய்ய வேண்டியதை வடிவாக செய்கிறேன். இல்லை திருப்பியும் பிரிஞ்சு அணிக்க போகிறோம், கேந்திரமார் பொன்னம்பலம் தனி குதிரை ஓடத்தான் போகிறார், சிறியரன் தனிபார ஓடத்தான் போகிறார் என்றால் நான் இந்த பல்ல சுயமாகவே இருப்பேன். அப்படியே ஆனால் சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நேராகவே சொல்கிறேன், இனியும் தமிழர் மிச்சம் 3 பேர் தானே யாழ்ப்பாணத்தில் மிஞ்சி நிற்கிறோம். அந்த 3 பேரும் இந்தியாவில் நின்று அங்கால 3 பேர் என்பிபி நிற்க போயினோம். அங்கே 3 பேரில் ஒருத்தருக்குமே கெப்பாசிட்டி என்ற சாமானே இல்லை, கெப்பாசிட்டியே இல்லை. இப்போ அது ஒரு மினிஸ்ட்ரி ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒருத்தருக்குமே இல்லை. ஸோ அனுராக் அது அனுராக் சாநாயக்க ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட்டுக்கு அது வடிவாக விளங்க நினைக்கிறேன். அதாவது ஒரு மினிஸ்ட்ரியை ரன் பண்ணுறேன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று வேணும். ஸோ நான் அதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். இல்லை தண்டை கொடி பிடிச்சாக்கள் தங்களுக்கு இது இந்த போஸ்ட் நட்டாக்களுக்கு தான் இது நடக்கணும்னா 5 வருஷம் தான் என்பிபி அரசாங்கம் இருக்குது. டாக்டர், தற்போதைய மதிப்புக்குரிய அனுராகுமார் நாயக்கா உங்களை உள்வாங்காமல் நீங்கள் தனியாக செயல்பட விரும்பில் நீங்கள் உங்களை கொண்டு வரப்பட்ட பன்னிமைந்தன் தவிர வேறு ஒரு புலம்பெயர்ந்தவர்கள் கூப்பிட்டால் அவருடன் கூட இருந்து கட்டாயம் பயணிக்க விரும்புவீங்களா? புலம்பெயர்ந்தேன் இல்லை இல்லைங்க சகோதரம். என்னென்றால் அந்த ஒரு டிக்டாக் தளமோ அல்லது அதுதான் எங்களை தூக்கி விட்டது. பட் அது பன்னிமைந்தன் டிக்டாக் இங்கே அரசியல் நடத்துகிறாருன்னு இருக்காது. புலம்பெயர் தமிழர் எல்லாரையும் சந்திப்போம். அவையில் ஒரு கேள்வி இருக்கு, ஒரு கொமிட்டியை இது கொஞ்ச நாளில் சொல்லக்கூடாது. வெண்ணிமைந்தன் டிக்டாக் அரசியல் உண்டு. அதால் அதையும் வெண்ணிமைந்தனையும் உள்ளடக்கி கொண்டு, அவர் அண்ணாவையும் உள்ளடக்கி கொண்டு மற்ற எல்லா படித்தாக்கள் வெளியில் ப்ரொஃப்மேர் இருக்கிறாங்க, கன்சல்டன்ட் இருக்கிறாங்க, எல்லாரையுமே இணைச்சி கொண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு நிதியத்தை கட்டி எழுப்புவோம். அந்த நிதியத்துக்குள்ளால் என்னட்ட 5% காசு அதில் நாம் வராது. அந்த நிதியத்தை புலம்பெயர்ந்தவர் மற்றது இங்கேயும் அனுராகுமார் நாயக்கர் நான் அதில் பெர்மிஷன் எடுப்போம் பிரசிடென்ட்டு. அவரும் அதை விரும்புவார் நினைக்கிறேன். எங்கள் கரன்சி இப்போ ஒரு பேலன்ஸில் இல்லாட்டிலும் குறைஞ்சு வந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சு அது கொஞ்ச நாளில் திருப்பி $1 ஏறுமெண்ட் எதிர்பார்க்குறேன். நான் எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக் நாலேஜில் அப்படியான நேரங்களில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னு அவர் ஆசைப்படுவார். அதே நாங்கள் இதே சுற்றியோட விடுவினம்னு சொன்னேன். அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு 2 ட்ரில்லியனை கொண்டு வந்து இங்கே போட்டால் பிறகு திடீரென்று அதை பிளாக் பண்ணி விட்டால் முழுக்க பிரச்சனையாக போயிடும். ஸோ அந்த வேர்டிங்ஸ் அந்த உத்தரவாதங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் வடக்கு கிழக்க கட்டி எழுப்புறதில் நான் 100% முழு மனசுத்தியோட வேலை செய்யும். நீங்கள் ஒரு அழைப்புதலை விடுவீங்களா டாக்டர் புலம்பெயர் மக்களுக்கு? ஆல்ரெடி விட்டு என்னுடன் கூட பயணிக்க நான் அதை ஆல்ரெடி விட்டு அவர்களால் தான் நான் எம்பியாகவே வந்திருக்கிறேன். புலம்பெயர் மக்கள் ஒவ்வொரு நாளும் கோல் பண்ணி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். புலம்பெயர் மக்கள் ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக நித்திரவும் இல்லாமல் அவள் தந்த காசில் இது வரைக்கும் 56 லட்சம் ரூபா காசு தந்துருக்கணும். காசு நேரம் என்னட்ட தெரியல, ஒவ்வொரு பிரிண்ட் பண்ணி இப்படி தான் வந்தது. அவள் செய்த உதவியலால் தான் இப்போ நான் நினச்சிருக்கேன். எங்கள்கிட்ட 2 சீட் இருக்குண்டு. 2.5 years நான் நிற்பேன், 2.5 years கௌசல்யா நிற்கும். ஏன் நான் சொல்கிறேன்டா, எந்த விருப்பு வாக்கு 20 நேரம் கௌசல்யாண்ட 15,000 வச்சோம். மற்ற எம்பி மேட்டை விட விருப்பு வாக்க வளர்ந்தால் கூடு. அப்போ உங்களுக்கு விளங்கணும் சேம் யாரை விரும்புதுண்டு. அப்போ 2.5 வருஷம் அவளுக்கு கொடுக்குற நியாயமோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு வடிவ எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டு பேஸ் ஒன்றை போட்டு கொடுத்து சின்ன பிள்ளை தானே பேஸை ஒன்றை கொடுத்து அவளுக்கு பின்னால் அனுப்பிட்டு நான் இங்கே மானசபை தொடங்கினோன்னு மானசபை நல்ல ஒரு இதாக இருக்குது. இல்லை அது டிசைட் பண்ணி நீங்கள்லாம் வந்தது ஆரோக்கியமாக நான் அதை வடிவாக செய்து கொடுக்கோண்டா. அவள் சின்ன பிள்ளை தானே, அவள் அங்கே போய் எடுத்த வீச்சுக்கு எல்லாம் செய்கிற கஷ்டமாக இருக்கும். நானும் இப்போ கூட சுமந்திரன் மிஸ்டர் சுமந்திரன் தோத்துட்டார். பட் அப்படியான பழைய அரசியல்வாதியில் ஒதுக்காமல் அவையோட அட்வைஸ் எடுத்து செய்யணும்னு ஆசைப்படுறேன். இப்போ எங்களுக்கு அரசியல் தெரியாது, பட் அவள் ஒதுங்கி போகக்கூடாது. இதோட அவள் இருந்து எங்களை வழி நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அது எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும், டக்ளஸ் தேவானந்தாவா கூட இருக்கட்டும், அங்கஜனா கூட இருக்கட்டும், அவள் எப்படி மலசக்தியோடு இருப்பினோம்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஆசைப்படுறேன் அவள் எங்களை வழி நடத்தணும் என்றால் ஒரு காலத்தில் திருப்பியும் தந்த செல்வா மாதிரி பிஜேபி செல்வ பல மாற்றங்களை தெரியுது. பொறுப்போட இல்லை இவ்வளோ நாளும் பண்ணா. இப்போ நான் அடிக்கிற டாக்டர் இப்போ பொறுத்த வரைக்கும் சனம் ஆசைப்படுது. என்னோட கஷ்டப்பட்ட சனம் ரைட் டாக்டர் வந்துட்டார். அப்போ எங்கள்கிட்ட வீட்டை ஞாபகம் இருக்க நினைக்கிறேன் வட்டக்கட்சியில் போஸ்ட் போட்டு பண்ணி ஆசைப்படுறேன். சொல்லாத சனம் ஓட் போட்ட சனம் அவ்வளோ எதிர்பார்க்கும் டாக்டர் அங்கே வருவாருண்டு. எனக்கு ஒரு 2-3 days தாங்கோ போயிட்டு அந்த 21ஆம் தேதி மாவீர தினம் ஸ்டார்ட் பண்ணுற நாள் அண்டு எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டூரே நடக்கும்னு நினைக்கிறேன். ஓத் செரிமனி நடக்கும். அது முதல் நாள் எடுத்த வீச்சுக்கு நாங்கள் எங்களோட மாவீர இதில் கதைக்க டைம் கிடைக்குமோ எனக்கு தெரியாது. பட் நான் மாவீர தினம் கொண்டாடுவேன். அனுராதானே சொன்ன ஒரு விழாகாலமும் நாங்கள் மாவீர தினம் கொண்டாட விடுவோம்.
இப்போ அரசியல் கைதியில் விடுவோம்னு சொல்லி அப்போ அவர் சொன்னதும்படி நான் வந்து ஆனால் 19 வழக்கு போட்டால் எனக்கு தெரியாது, 19 வழக்கு எனக்கு போடணும் தெரியாது. பட் தேசியம்ன்றது என்ற உயிர், அதை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். இப்போ தேசியம் யாழ் மாவட்டத்தில் செத்து போகிறதுக்கு தான் கவலை. ஒரு முக்கியமான விடயம், மக்கள் இப்போ அதிகமாக உங்களை விரும்புகிறாங்க. அதுவும் நேற்று இரவில் இருந்து சரியா அதில் அதிகமாக கொமெண்ட்டுகள் வைக்கிறாங்க. இப்போ வைத்தியரை தயவு செய்து சமூக வலைத்தளங்களில் வளமை போல் இல்லாது இப்படியே அமைதியாக செயற்படுமாறு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியே செயற்பட்டீங்களா இருந்தால் மக்கள் மக்களுக்கு உங்களுக்கு கண்டென்ட் இல்லாமல் போயிடும், உங்களுக்கு கண்டென்ட் இல்லாமல் போயிடும், உங்களோட பிஸ்னஸையும் பிழைக்க நான் இல்லாமல் இல்லை. நான் சும்மா ஜோக்க சொல்கிறேன். இனி வந்து இனி அப்போ நான் ப்ரொஃபஷனலாக டாக்டர் எப்படி இருப்பாரோ அப்படி பார்ப்பேன். இனி முடிவு சொன்னீங்க டாக்டர், பழைய இந்த அரசியல்வாதிகளை இல்லை அவைக்கு அரசியல் தெரியும் ராசா. எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சொட்டு நாலேஜ் இருக்குது, பட் அவைக்கு அரசியல் தெரியும். அப்போ அவை பின்னால் நின்று எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவினமா இருந்தேன்டா நாங்கள் பழைய நிலைமைக்கு 2009க்கு போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. 2000 போருக்கு சொல்லல எப்படி நாங்கள் இருந்தோமோ அப்படி ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய இருக்குது. அவை விலத்தி விட்டுட்டு போயிட்டினோம்னு சொன்னால் நாங்களும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்க அரசியல் படித்து கொண்டு மேலே வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல அரசியல் செய்கிறதுக்கு ராசா அந்த குப்பாடி அரசியல் தேவையில்லை. தாரகாசை அப்படி உண்மையாக எந்த பிரதேசத்துக்கு தேவைன்றதை பிரதேசவாதம் இல்லாமல், உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வெளியாமல் போடையில் தென்மராட்சியாக போட்டிருக்கோம். அதுக்காண்டி நான் தென்மராட்சியை மட்டும் கட்டி பூசாமல் அப்போ எல்லா டிஸ்ட்ரிக்டும் போய் பார்த்து, இப்போ நான் யாழ்ப்பாணத்தின் பிரதிநிதி தானே, எல்லா இடங்களும் போய் பார்த்து எங்கே உண்மையாகவே தேவை இருக்குது, எங்கே கஷ்டப்பட்ட ஏழைகள் வாழ்கிறான்னு பார்த்து, எங்கே டிஃப்ரெண்ட் லியேபிள்னு சொல்கிறது என்ன சொன்ன தமிழில் மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறது, மாற்றுத்திறனாளிகள் என்ற வேலையை முதல் செய்து அது போரால பாதிக்கப்பட்டாக்களை முதல் செய்து மற்றதும் வடிவாக செய்வேன்னு நினைக்கிறேன். எனக்கு விடிய கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது. பட் இப்போ தான் டிசைட் பண்ணினேன் 2.5 years எனக்கு பார்லிமெண்ட்டில் காணும். அது முடிய நான் ஓட்டோவாக ரிசைன் பண்ணுவேன். லிஸ்ட்டில் வந்து கௌஷலில் இருக்கிறபடியா 2வது விருப்பு வாக்கு, அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன். நான் அதை சொல்லி கொஞ்சம் சொல்கிறதுக்காண்டி தச்சும் வேறு யாருக்கா வந்து அதில் மயூரண்ட வாக்கு வந்து 7000, மற்ற அறிவன் பெண்ட 6000, அதை விட அக்கா லோஜி அக்காக்கள் தான் 5000. அந்த போர்டில் தான் நிற்குது. மயூரன் சரியான ஒரு பிளவிட்டு நினைக்கிறேன். நான் கவலையோடு தான் வழி அனுப்ப வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கதைப்பனோ தெரியாது. மயூரன் பேசாமல் இருந்திருந்தால் எங்களோட 2 ஷீட் 3 ஷீட் ஷோராக இருந்திருக்கும். மெனிவே உங்களுடைய சக வேட்பாளர்கள் பற்றி அவர்களுக்கு எவ்வளோ ஓட்ஸ் விழுந்து அதுதான் சொன்னேன் சொல்லிட்டேன். மயூரனுக்கு 7000 பிராசன்னாக்கும் லோஜியக்காக்கும் 5000 6000 அந்த ஓட்ஸ் 5600 அடிச்சு வச்சோம், 5400 அடிச்சு வச்சோம். அப்படி 2 பேருக்கு என்னப்போ அது அந்த 2.5 வருஷத்துக்கு பிறகு நான் கொடுக்கல சொல்லுவேன் எப்படி வசதி என்று. இல்லை அது வந்து நான் சொன்னது தான். எல்லாரும் சொல்லிச்சுன்னா தங்க கௌசல்யாவுக்கு என்ன பேருக்கு வந்தாலும் பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைலாம் எடுத்து கொண்டு இருக்கீங்க, அவங்க என்ன பேர் வந்தாலும் பரவாயில்ல, விட்டுட்டு அரசியலை செய்யுங்க உண்டு. விட்டுட்டு அரசியல் செய்யாதால் ஒரு எம்பியாக போகிறத விட அவளை நின்று அவளை நான் நின்றுட்டு ரெஸ்ட் ஆஃப் த 2.5 years 2.5 வருஷம் முடிஞ்சு நான் இங்கே மாநசபை தொடங்கி தானே இப்போ புது கான்ஸ்டியூஷன் எழுதி அந்த டைம் நான் இங்கே தான் நிற்பேன். இந்த தெளிவான பேச்செல்லாம் நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கணும். கட்டாயமைப்பு இவ்வளோ காலமும் ஒரு ஜோக் அடித்த அர்ச்சுனாவை பார்த்துனீங்க. ஏன்னா நீங்கள் ட்ரோல் அடித்தாலும் அதை சேவ் பண்ணுறாள் நான் ட்ரோல் அடிப்பேன். அந்த ஆக்களுக்கு எல்லோடி வரும் லெட்டர் ஆஃப் டிராஃப்ட்னு சொல்கிறது, டிமாண்ட்னு சொல்கிறது, 500 மில்லியன் 5000 மில்லியன் அது ஒரிஜினல் லெட்டர் வரும். லோ லெட்டர் சைன் பண்ணி முக்கியமாக அந்த பூவன் மீடியா, மற்றது வேறு யார் ஜிஎல் தர்ஷன் இல்லை அவேட்ட சொல்லுங்க. அந்த லெட்டரை வெயிட் பண்ணி கொண்டு பார்த்து கொண்டு இல்லை அந்த லெட்டர் ஆஃப் டிராஃப்ட் அனுப்புவேன். எப்போன்னு சொன்னால் அவைக்கு விளங்கணும் ஒரு வழக்குன்ற வெளியே விழ உண்டு. சும்மா வந்து கதைச்சி வழக்குகளை கூட்டுறதை விட நான் ஒரு வழக்கொண்டு ஏற்றுறேன் அப்போ தெரியும். அப்படி ஒரு கொமர்ஷியல் கோர்ட்டுக்கு ஏற்றேக்கில்லை 500 மில்லியன் அந்த வழக்கு தோத்தா இப்படி அப்போ ஒரு பயம் உண்டு பேரும் 18 வேறு வழக்கு வச்சுருக்க வேண்டாம் வெளியே அப்போ தான் விளங்கும். சும்மா ஒரு ஏதோ ஒருத்தனை ட்ரோல் பண்ணணுன்றதுக்காண்டி கால் விழுந்து விட்டு ஓடி விட்டான் தம்பி அப்படிலாம் எழுதியக்க அதுக்கு விளங்கணும். அப்போ இன்றைக்கு 186 188 நாள் நேற்று ஃபுல்லாகவே நித்திரை இல்லை ராசா. 2 பேர் நித்திரே இல்லை. எல்லாரும் மற்றெல்லாம் சொல்லிச்சுன்னா இப்படி தாங்குறீங்க. 180 நாள் நித்திரை இல்லை ராசா. 2.5 படுத்துடுவேன். என் ஃபோன் பார்த்தா தெரியும் 3:30 திருப்பி எழும்பிடுவேன். எழும்பி எல்லாட்ட கோல் மான்சை பண்ணி எல்லாம் செய்ய சரியாக கஷ்டப்பட்டாங்க. என்னப்போ அதுக்குள்ளே இவனை போட்டிருப்பாங்க ஷேமி ப்ளீஸ் அண்ணா ஷேர் 2 அதையும் இப்போ ஒருத்தன் ஷேர் பண்ணிட்டு இப்போ இன்னொருத்தன் ஷேர் பண்ணாடி இவங்களை அடிபடுவாங்க. எனக்கு சரியான மிக்க நன்றி சொல்லணும். உங்களுக்கு இதில் கேமரா நிற்கிற அவ்வளோ பேருக்கும் நாங்கள்லாம் சொல்லணும். இல்லை அது வேறு பிரச்சனை. அது ஃபினான்ஷியல் கெயின்ன்றது வேறு, எமோஷனல் சப்போர்ட்ன்றது வேறு இடம். இப்போ நான் போய் இடத்துல ரங்கேக்க நீங்கள் நிற்கிறீங்க அது வீடியோ வரும்ன்றது எனக்கு சரியான சந்தோஷம். அது வந்து சரியான சந்தோஷம். அது உங்களே விளங்காது. இப்போ உங்கள்கிட்ட காசு சொட்டு வருதுன்றது பெரிய சந்தோஷம் இல்லை. அது வேறொரு வழியாலே நீங்கள் எடுத்துடலாம் ப்ராஸ்.
ஆனால் அந்த நீங்கள் இவங்க நிற்கிறான், அந்த மது நிற்கிறான், அந்த ஒரு கிரே கலர் கார் நிற்குது, இந்த இவன் நிற்கிறான், அந்த வெள்ளை கலர் பைக் நிற்கிறன்றது அது சரியான சந்தோஷம். ஏனென்றால் அது நியூஸ் அவ்வளோ அப்படியே பப்ளிக்கு போகும். இனியும் அடுத்தடுத்த ப்ரொஜெக்டுகள் செய்யக்கல வந்து அதில் பார்த்து டாக்டர் இந்த ப்ரொஜெக்ட் எழுதியிருக்கார், அந்த ப்ரொஜெக்ட் எழுதியிருக்கிறார், அதால் இப்போ ரோட்டு போடுபடுது, இப்போ இதில் கட்டுறோம்னா அதில் எடுத்து போடுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி டாக்டர் நாங்கள் காசுக்காக நோ எதிர்பார்த்து இப்போ இதில் இப்போ நீங்கள் வெளியில் வரும்போது வேறு அரசியல்வாதிகளும் இந்த பாதையை கடந்து போனது. ஆனால் உங்களோட வருகைக்காக தான் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லி அது மட்டும் காசுக்காக மட்டுமன்றதல்ல. இல்லை காசு இல்லையா இப்போ துப்புரமா காசுன்ற கதைக்கு இடம் இல்லை. இதில் உங்களுக்கு சொட்டு காசு வேறு முத விட நீங்கள் வேறு எங்கேயா போய் வடிவாக உழைச்சிடலாம். சரி தானே, வேறு எங்கேயா போய் வடிவாக உழைச்சிடலாம். ஆனால் சும்மா ஒரு இதுக்கு வேறு ஒரு கண்ட்ராக்ட் எடுத்தால் வடிவாக உழைச்சிடலாம். நீங்கள் நிற்கிறீங்கன்ற சந்தோஷமாடா. எனக்கு ஒரு மீடியா கவரேஜ்ன்னு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் மெட்டாக்களை யூடியூபர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் என் மீடியா காணுமா? வெயிட், நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் எழுதுவேன். நாங்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்பில் போட சொன்னேன். நான் அதுக்கு பிறகு ஒரு சின்ன ப்ரொஜெக்ட் ஒன்று வடிவாக எழுதிட்டடாப்பா. உங்களுக்கு யூனிஃபார்ம் உங்களோட ஒரு கோடு உண்டு. நாங்கள் கட்சி போடு வந்தானே, கட்சியின் மீடியாவை நாங்கள் எங்கே போனாலும் நான் தச்சமே மினிஸ்ட்ரி எடுத்தாலும் அந்த டிஷர்ட்டோட நீங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி. அன்னையிட சொல்லுங்கோ, சேருட்டு எல்லாம் இல்லை, அன்னிட சொல்லுங்கோ நான் மது வந்து நிற்கிறேனாமண்டு. அது எப்பவும் மாறாது, அது செத்தாலும் மாறாது. மற்ற அரசியல் மாதிரி மாறாது. நான் உங்களை ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். சரி தானே, வேறு ஏதாவது சொல்ல போறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நீ போன ஆன்சர் பண்ணி காய்ச்சா எங்களுக்கு இல்லை, இனி ஆன்சர் பண்ணி பண்ண நேரம் போகணும். நான் கிளிநொச்சிலேருந்து வந்து நிற்கிறேன் நைட்லேருந்து. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் என்ன சொன்னால், நிறைய தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து யாழ்ப்பாண பகுதியெலாம் வெயிட் பண்ணீங்க. அப்போ நிறைய மக்களுக்கு நாங்கள் வந்து நைட்டாக என்ன சொல்கிறது, உங்களோட போஸ்டர் எங்களுக்கு கிடைச்சதை வந்து நாங்கள் ஒட்டி இல்லாத கட்டத்தில் நாங்கள் தனியாக நிறைய பிரச்சனை மேற்கொண்டோம். அங்கே மக்கள் கேட்ட விஷயம் வந்து டாக்டர் வந்து அதிகமாக யாழ்ப்பாணத்தில் தான் செலவிடுறார், எங்கள்கிட்ட வரமாட்டாங்கன்னு நிறைய மக்கள் வந்து இயங்கி நிற்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கனகபுரம் ரோட்டில் உள்ள கடைகளை விட கிளிநொச்சி சந்தைக்குள்ளே இருக்கும் ஒரு கடை செட் உண்டு. அதுக்குள்ளே போயிருப்பாங்க, நிறைய யூடியூபர்ஸ் போயிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பிரச்சனை நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்காக நான் பிரச்சாரம் செய்யக்குள்ளேயும் அவங்க கேட்டது டாக்டர் இனி நாங்கள் ஓட்டு போட்டால் இங்கேயால் வருவாங்க. இப்போ கிளிநொச்சியில் வந்து 2000 ஓட் தான். ஆனால் கிளிநொச்சியில் இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் செய்யக்கூடிய வேலையெல்லாம் ஏனென்றால் நான் வடிவாக சொல்லிக்கேன், இந்த வேலைகளுக்கான அரசியல் வட்டக்கட்சிக்கு போகணுன்னு அனுப்பு அவனுக்கு தெரியும். வட்டக்கட்சி ப்ரொமிஸ் பண்ணிக்கேன், இதை கிட்ட 3.5 லட்சம் ரூபா கிட்ட அந்த மொத்த அந்த அனுக்கிறான். இந்த அவனுக்கு தெரியும். நான் சொன்னான் 2 பேருக்கும் அதில் கோட்டேஷன் எடுத்து அனுப்புங்க. அது ஒரு 5-6 நாள்லேயோ 1 கிழமை 2 கிழமையில் அதை செய்து முடிப்பண்ணாங்க. அதை ஃபஸ்ட்டாக செய்கிறது. நீங்கள் கட்டுறது உங்களோட பொறுப்பு. அதை ஃபண்ட் எடுத்து தந்து சாமான் எடுத்து ரக்கி விடுறது உங்களோட பொறுப்பு. நேராக அந்த கடைக்கே உங்களுக்கு சாமான் வரும். ஒரு பிரச்சனையும் இல்லையா, எடுத்து போடு, கட்டாயம் போடு. அப்போ தான் அந்த காசை தந்தாக்களை தெரியும் அதை ஒழுங்காக பயன்படுத்தப்படுது. அதுக்காண்டி தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்டாப்பா. நீங்கள் வந்து அந்த பில்லையும் எடுத்து போட்டு அந்த கடைக்காரரையும் எடுத்து ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டு முழு ப்ராஜெக்ட்டுக்கும் இவங்களையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு அங்கே நிற்கிற 2 சின்ன பிள்ளைகளையும் எடுத்து விளையாடைக்கு எடுத்து வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா தான் மக்களுக்கு தெரியும் அந்த காசு நேர கடைக்கு போயிருக்கு, இவங்கள்ட்ட போயிருக்காங்க. அந்த ஒரு கடப்பாடு உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. அதை செய்து விடுங்க வடிவாக. அது உங்களுக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ அதை வடிவாக செய்து விடுங்க. டாக்டர் நீங்கள் இப்போ எங்களுக்கு எம்பியாக வந்துட்டீங்க. தமிழருக்காக நீங்கள் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து கட்டாயம் வந்து மக்கள்கிட்ட வந்து கட்டணும். ஒரு நாளைக்கு வந்து மக்களுக்காக நீங்கள் செலவிடணும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆக்களாக போய்ட்டு சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வந்து உங்களுக்கு இல்லை ஒவ்வொரு ஏரியா மீட்டிங் வைப்பேன்டா சார், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அங்கே இருக்கோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு வரப்போகிற டேட்டை சொன்னால் நாங்கள் மக்களை கூப்பிட்டு அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணக்கூடிய சான்ஸ் எங்களுக்கு இருக்குது. அப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன தொடர்பு கொண்டீங்க, நான் உங்களுக்கு நிறைய முறை கால் எடுத்து நான் நம்பர் இருக்கின்ற ஒரு ஆள் நம்பர் இருக்குதா, நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் ஃபோன் ஆன்சர் பண்ணல. அப்போ நாங்கள் எப்படியும் கஷ்டப்பட்டு 2100 ஓட்டாவது உங்களுக்கு எடுத்து. அது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய ஓட்டு. அதில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலே அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் குறைஞ்சிருந்தாலே 5000 தான் வந்திருக்கும். சிறு துளி தான் பெரிய வெள்ளம். நான் இனி இப்போ யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் பொதுவான எம்பி. எனக்கு ஓட் போட்டுறதுக்கு மட்டுமில்லை, நான் எம்பி விளையாண்டு உங்களுக்கு. அதால் இனி போய் எங்கே முக்கியமாக தேவை இருக்கோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன். கிளிநொச்சியில் பெரிய தேவைகள் இருக்குது. ஸோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன். முக்கியமாக அந்த கண்டறியாதாக்கள் 278 பேர் இருக்கணும். நான் சொன்னால் நான் திருப்பி அங்கே வரைக்குள்ள கொட்டியில் இருந்து கொண்டு உங்களோட ப்ரோக்ராம் நடக்காண்டு அதுக்கு 1 வருஷம் கேட்டுனான் அதை செய்வேன். நான் அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வந்தோடனே நான் வாழ்க்கையில் மறக்கிறேன். உண்டு பன்முகப்படுத்த நிதி வந்தோடனே நேரம் முதலாவது அதுக்கு தானே செய்வேன். சரிதான், நாங்களும் இளைஞராக இருக்கனால உங்களுக்கு நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ண காத்திருக்கிறோம். அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ எங்களை உயிரை கொடுத்தாவது நான் உங்களுக்கு இனிமேல் சப்போர்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ கட்டாயம் வந்து எங்களோட எப்பயும் இருக்கும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அவ்வளோதான் உங்கள்கிட்ட கேட்குறோம். நன்றி. தேங்க்யூ. வெற்றி கொண்டாட்டம் இல்லை, உண்மையாக இது வெற்றி கொண்டாட்டம்ன்றதை விட அடுத்தது மாவீரர் தினம் வருது 21ஆம் தேதி. இப்போ வெற்றி கொண்டாட்டத்தை இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2.5 years கௌசல்யாட்ட வடிவாக எல்லாத்தையும் அது வரைக்கும் பிஏ இருப்பா, அதுக்கப்புறம் எம்பி ஆயிடுவா. அதால் இப்போ எனக்கு 2
போஸ்ட் வந்தேன்னு தான் நான் நினச்சி கொண்டிருக்கிறேன். அந்த 2.5 years கௌசல்யா என்னோட பார்லிமெண்ட் வரும் ஃபுல்லாக எல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 2.5 years அப்புறம் எங்கள்ட மாநசபை வரைக்கும் நான் வருவேன். வெற்றி கொண்டாட்டம் என்று சொல்கிறத விட உங்களோட சந்திச்சா எங்களோட யூடியூப் படியாசோட நாங்கள் ஒரு நாளைக்கு வடி நோமலை சாப்பிடுவோம் இருந்து வடிவாக கதை இப்போ ஒரு நாள் இருந்து காய்ச்சல் தானே உங்களோட வீடு இங்கே நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு ஒன்றுமே தெரியாடா எனக்கு. ஓ அதை நான் இல்லை அது வீட்டில் இருந்து எங்கேயாவிடலேருந்து வடிவாக சாப்பிட்டு வடிவாக காய்ப்போம். அதுக்கு பிறகு ஒரு டீம் அது நான் ஒரு மீட்டிங் மாதிரியே கால் பண்ணுறேன். எல்லோரும் நினச்சினா இதோட எம்பி மேலே முடிஞ்சில்லை. இந்நாளிலேருந்து எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுது. நாளையிலேருந்து நான் கொடுத்த வாக்குறுதி அவ்வளோ காப்பாற்றணும். எனக்கு ஓட் புலாத இடங்களுக்கு முக்கியமாக போகணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஓட் போடையில் அடுத்த வருஷம் போடுங்கன்றதுக்காண்டி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முக்கியமாக என்ன தான் பிள்ளை கிளிநொச்சிக்கு போகாது. ஏன்னா எனக்கு சரியாக டைட் அது இடையில வேறு கேஸுகள் வந்து 5-6 நாள் ரீட்டுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு கேஸுகளில் அது பிடிபடாந்து அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஒரு 1.5 நாள் நொமினேஷன் வந்து எல்லோரும் மக்கள் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் மறந்துட்டுனா கௌசல்யாவால் தான் நான் இதில் நிற்கிறேன்ன்றது நான் சொல்லிக்கல. அப்போ எல்லோரும் ட்ரோல் அடித்தவை தங்கம் ட்ரோல் அடித்தவை. இப்போவும் நான் அதில் சொல்லி கொடுத்த வந்து எங்கடா அந்த தங்கத்தை காணையிலேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் ஏன்னு சொல்கிறேன்டா அவளால் தான் அந்த ஜெயிலுக்குலேருந்து வெளியில் வந்து இப்போ நீங்கள் ஒரு எம்பி அண்ணா ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறது காரணம் அவள் தான். ஸோ 2.5 years அவள் எம்பி, 2.5 years நான் எம்பி. இப்போ நாங்கள் அடுத்த மாநசபை அடித்து பிடிக்கிறோம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரி வரணும் ரைட் தேங்க்யூவா. அதே மாதிரி அண்ணாண்டு கதைங்கடா அதே மாதிரி வந்து கதைங்க. திருப்பி எம்பி சேரண்டு கூட்டின்னு வந்தீங்கடா அடி தான் விடுங்க. சரி தானே ரைட் தேங்க்யூவா ரைட். ஓ அண்ணா அதுக்கு ஒரு இன்னொரு ஆளை வச்சிருக்க போகிறேன்டா அதை செட் ஆன்சர் பண்ணுறது. இனியும் எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி கால் வரும். நான் வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். சரி ரைட் சந்திக்கலாமா எப்போவுமே சந்திக்கலாமாண்ணே. எனக்கு யாழ்ப்பாணத்தில் வீடு இல்லை. நான் இப்போதைக்கு பார்க்குறேன்டா எங்கே இடத்துல ஒரு சின்ன ஒரு வீடு ஒன்று எடுத்து போட்டால் நீங்கள் செய்த உதவியாக மார்க்கில் மறைக்குமா? அப்போ வடக்கு கிழக்கு நினைக்கிறேன் நான் யாழ்ப்பாணத்தில் மட்டும் தான் கிழக்குல இருக்கிற எம்பி வர வேண்டாமான்னு சொல்லி மன்னர் இருக்கு இந்த மன்னர் இருக்கு பொருங்கோ மன்னர் செய்கிற எல்லா வேலை செய்வோம். கௌசல்யா முக்கியமாக மன்னர் வேலை முழுக்க செய்யும். யாழ்ப்பாணம் கட்சிக்காரன் தான் நிற்பான். கட்சி தெரியுமா உங்களுக்கு? மற்றெல்லாம் 500 பேரை கொண்டு வச்சிருந்தோம். 504 பேர் நாங்கள் 2 பேர் தான் நின்னாங்க உங்களுக்கு. ஆனால் ஒரு சீட்டு மாநசபை தேர்தல் அறிவிச்சோன்னா எப்படி ரிசைன் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன். அமோக வெற்றி வரணும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். இதில் நான் இப்போ சொல்லிக்கொள்கிறேன். பின் முதுகுல குத்தின மயூரன் அண்ணாவாலையும் ஜோகபால் அண்ணாவாலையும் தான் அவருக்கு இவ்வளோத்துக்கு ஓட்ஸ் இறங்கினது. ஸோ இல்லை எனக்கு சரியான கவலை. நான் இதுவரையுமே சொன்னதில்லை. ஆனால் சரியான கவலையாக சொல்கிறேன். அவர் இவ்வளவு ஓட்ஸில் வின் பண்ணணும் இல்லை. ஆனால் அது போட்ட ஓட்ஸ் எல்லாமே ஏழைகள் வந்து அவருக்கு போட்ட ஓட்ஸ் நாங்கள் எங்கெல்லாம் தேடி போனோமோ அவர்களால் முன்வைக்கப்பட்ட ஏழைகளால் வழங்கப்பட்ட ஓட்ஸான அவ்வளவும் நான் டாக்டர்கிட்ட சொல்லியும் இருக்கிறேன். இந்த வாக்குகளில் வந்து எனக்கு திருப்தியான்னு கேட்டால் இல்லை. ஆனால் டாக்டர் போனதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏனென்றா நாங்கள் எங்களோட அனைவற்ற கொள்கைகளையும் அவர் ஒரு ஆளாக இருந்து முன்னெடுப்பார் என்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு விருப்ப வாக்கு வந்துச்சு தான் இவ்வளவு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ வெறுமண்டை எதிர்பார்த்தீங்களா? இதை விட அதிகமாக வெறுமண்டை எதிர்பார்த்தீங்களா? இல்லை நான் டாக்டரை விட குறைய வருமென்று எதிர்பார்த்தேன். நான் அது மாதிரி வந்தது. டாக்டர் தான் முதலாவது, 2வது எனக்கு இருந்தது. 2வது எனக்கு வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு மயூரன் அண்ணா, அதுக்கு பிறகு லோஜியக்கா, பிரகாஷ் அண்ணா அவங்களோட ஓட் வந்தது. ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சைக்கிள் கட்சியில் எலெக்ட் ஆன ஆளை விட எனக்கு ஓட்ஸ் கூடன்றதில் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் என்ன சீட் ஒன்றுன்றதால எனக்கு டாக்டருக்கு போயிட்டுது. அதில் ஹாப்பி. ஒரு முதலாவது என்பிபிக்கு 2 அங்கால ஒன்று வந்திருக்கு எங்களோட ஓட் எலெகேஷன் படி. அதில் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. மற்ற கட்சிகளை விட மக்கள் எங்களை விரும்பி இருக்கிறாங்கன்றதில் எனக்கு நல்ல சந்தோஷம். எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி நான் கவலைப்படையில. அதனால ஆனால் 2.5 years போக போகிறீங்க தானே, எதுவும் பிளான் இருக்கா? இல்லை இனி தான் போட போகிறீங்க? அப்படி டாக்டர் தான் சொல்கிறார். எனக்கு ஐடியா இல்லை. என்னென்னு சொன்னால்
நான் அதற்கு பின்னுக்கு இருந்து வேலை செய்யணும்னு தான் நினைக்கிறேன். சட்டத்திலையும் சட்ட ரீதியாகவும் சரி, அவர் சொன்ன மாதிரி ஒரு லீகல் லோயராக இருக்கட்டும் அல்லது ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக விருப்பம் இல்லை. அவர் தெரியும் தானே, நாங்கள் சொல்கிறத அவர் சொல்ல மாட்டார் யூடியூப்புக்கு. அந்த ஒரு ஒப்பீனியனை சொல்லியிருக்கார். ஆனால் எனக்கு பர்சனலாக விருப்பம் இல்லை போகிறதுக்கு. இப்போ என் 5 வருஷம் அவர் நின்றா அது ஸ்ட்ராங்காக இருக்குமென்றது தான் என் ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. எல்லாருடைய கருத்தும் வந்து எப்படியா இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் கடந்து வந்த பாதை எல்லாம் ஒரு சின்ன, ஆனால் இனி போக போகிறதெல்லாம் பெரிய தூரமான. அப்போ அந்த இடத்துல மக்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை உங்கள்கிட்ட தெரிவின்னு நினச்சுன்னா, டாக்டர் ஒரு நல்ல 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 மாதிரி கொண்டு போய் வழி நடத்தணும் மக்கள் என்ன சொல்கிறாங்க. இவ்வளவு காலமும் நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கை என்ற கடந்து வந்தது இப்போ 106 நாள், எத்தனை நாள், அந்த நாள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் இனி சந்திக்க போகிறதுல தான் பெருசாக இருக்க போகுது. அந்த நேரத்தில் டாக்டரோட கூட இருந்து டாக்டர் ஒரு நல்வழிப்படுத்துறது உங்களோட பொறுப்புன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை, முதல் மாதிரி நீ இருக்க மாட்டேன்றதில் எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை பற்றி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணினான். இனி எப்படி இருக்கணும், என்ன மாதிரி மூவ் பண்ணணும், பழைய அர்ச்சுனா ராமநாதன் எல்லாமே இனி எம்பி அர்ச்சுனா ராமநாதனா ஆக்டிவாக இருக்கணும். அதுக்காக வந்து பப்ளிக்கிட்ட நாங்கள் எங்களோட பவரை காட்டி நடக்கிறதுன்றதில்லை. நிறைய விஷயங்களில் வந்து கோவப்படுறதை மாற்றிக்கொள்ளணுன்றதில் நான் முக்கியமாக கருத்தில் முன் வச்சேன். நான் வேறு ஒன்றும் அவரில் மாற்றத்துக்கு இல்லை. நல்ல கண்ண குணம் படைச்சவர், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், மக்களுக்கு 100% நல்ல அவ்வளோ விஷயங்களையும் எடுத்து செய்வேன். பாதுகாப்பு பிரச்சனை ஒன்று இருக்குன்றதை நான் நேற்று அறிஞ்சு கொண்டேன். நான் அதொண்டு தான் இப்போ எங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது, வேறு பிரச்சனையும் இல்லை. அமைச்சர்களே இளம் அமைச்சர் நீங்களாம் பெண் இளம் அமைச்சர் அந்த வகையில் முதலாவது நடவடிக்கையாக நீங்கள் என்ன செய்வீங்க? பார்லிமெண்ட் போனீங்கன்னவா போறீங்க தானே, இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? நான் முதலாவது போகிறேன்னு சொன்னால் இப்போ ஆஸ் யூஷுவல் ஒரே விஷயந்தான். பெண்கள் சம்பந்தமாக முதலாவது சமூக வலைத்தளங்கள் தாக்குதலை முதலாவது நிறுத்துவேன். அதை நிப்பாட்டினா தான் எல்லாரும் முன்னுக்கு வருவாங்க. ஸோ அதை நாங்கள் முதலாவது கட்டுப்படுத்தினோம்னு சொன்னால் பெண்கள தலைமைத்துவம் முன்னுக்கு வருமன்றதில் நோக்காக இருக்கிறதால அதில் இந்த ஃபோக்கஸ் முதலாக இருக்கும். சட்ட ரீதியான மாற்றங்களை கொண்டு வரணும். லெஜிஸ்லேஷனில் வந்து அவதூறு சைபர் கிரைம்ஸ் என்ன தான் லோஸ் இருந்தாலும் அதில் அதில் பனிஷ்மெண்ட் லெவல்களை வந்து நாங்கள் கூட்டி கொள்ளணும். அதுக்கான ஒரு இதாக தான் இருக்கும். அது சம்மந்தமாக நான் டாக்டர்டையும் கதைச்சிருக்கிறேன். நான் வரமாட்டேன் இந்த 2 வருஷம் எந்த கொள்கையில் நான் முதலாவது விரும்புகிறது உண்டு. இதை எடுத்து டாக்டருக்கு வந்து போராளிகளுக்கு செய்யணுமென்றது முதலாவது கொள்கையில் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த விஷயத்தை நடத்தணுமென்ற ஒரு ஆசை. ஸோ இதையும் ஒருக்க முன்னெடுத்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான். அதுதான் என் முதலாவது விஷயமா இருக்கும். ஓகே, சார்பாக உங்களை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி அக்கா. வயசு குறைவு உங்களுக்கு, இளம் வயதிலே பாராளுமன்ற உறுப்பினராக செல்ல இருக்கிறீர்கள். அட்வான்ஸாக அதெல்லாம் இதை நான் சொல்ல மறந்துட்டேன். புலம்பெயர் உறவுகள் ஒரு கேள்விகள் வைக்கிறேன். இல்லை, உண்மையிலேயே நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. முக்கியமாக பெண்கள் எனக்காக குரூப் எல்லாம் ஓப்பன் பண்ணி டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி எனக்கு நிறைய விமர்சனங்கள் வரைக்கும் டார்கெட் பண்ணி எனக்காக ஃபேக் ஐடிஸ் எல்லாம் திறந்து அவங்களுக்குமே தனிப்பட்ட ரீதியில் தாக்குதல் நடந்து கொண்டு இருந்தது. எனக்கு சப்போர்ட் பண்ணிக்க அவங்களோட ஃபேமிலி பிக்சர் எல்லாம் எடுத்து அவங்கள ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிற மாதிரிலாம் ஃபேக் ஐடிஸ் திறந்து எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லா புலம்பெயர் உறவுகளுக்கு நன்றி. மெயினாக எல்லா புலம்பெயர் உறவுகளுக்கு நன்றி. அடுத்தது எனக்காக ஓட் பண்ண மக்களுக்கு நன்றி. மழையாக இருக்கிறதால நான் இப்போ விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு எப்படி அந்த விமர்சனங்கள் எப்படி தூசு மாதிரி போயிட்டு அதுதானே தூசு மாதிரி இதுக்கு இந்த விமர்சனத்துங்களை தாங்க நான் முன்னோக்கி சென்றுட்டு இருக்கிறேன். விமர்சனம் தான் எங்களுக்கு வேண்டும். ஓகே.